வணக்க நண்பர்களே. அதிகப்படியான சுய இன்பம் நான் பண்ணுவேங்க. காலையில் எழுந்திரிச்சதும் டீ காப்பி சாப்பிட்றனோ இல்லையாங்க, ஆனால் சுய இன்பம் பண்ணலைன்னா அந்த பொழுதே எனக்கு சரியாக போகாதுங்க. சுய இன்பத்துலேயே எல்லா நடிகைக்கிட்ட, எனக்கு பிடிச்ச பொண்ணுங்கக்கிட்ட, ஆன்டி கிட்டலாம் கற்பனையிலேயே வாழ்ந்துருவோங்க. சுய இன்பம் பண்ணி விந்து ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை இல்லை கணக்கு வழக்கு இல்லாமல் வெளியே எடுத்து விட்டால் தான் எனக்கு உடம்பு ஃப்ரீயாக ரிலீஃபாக இருக்கும். இந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணுவேங்க சின்ன வயசுலலாம் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்ன ஆச்சுன்னா, ஒரு அரை மணி நேரம் பொறுத்து வரக்கூடிய விந்து, 1/4 மணி நேரம் வரக்கூடிய விந்து திடீர்னு டக்குன்னு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே வர ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னும் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா விருப்பத்தன்மை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அந்த சிந்தனையே எனக்கு வராமல் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் எல்லோரும் மாதிரி நானும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் மனைவி கூட சேர்ந்து இருக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணும் பொழுது சரி விருப்பத்தன்மைன்றதே வரமாட்டிருக்குங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் ஏதோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் கடுவளவு கூட விருப்பத்தன்மைன்றதே வரமாட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் சின்ன வயசில் அதிகப்படியான சுய இன்பம் பண்ணதுனால தான் இப்போ என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிடுச்சு. நானும் எடுக்காத மருந்துகள் இல்லை, எடுக்காத மாத்திரைகள் இல்லை, எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன். எது எடுத்துமே ஒரு புரோஜனம் இல்லை, ஒரு யூஸ் இல்லை, கொஞ்சம் கூட ரிசல்ட்டுன்றதே கிடையாதுங்க. என்னுடைய காசு வீணானதாங்க மிச்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கா முத்து ப்ளஸ் கோல்டு. இது என்ன முத்து ப்ளஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த கேப்சூலே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முத்து மாதிரியும் இருக்கும். இது ரெண்டுமே மிக்ஸ்டு பண்ணி ஒரு புது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறதா இந்த கேப்சூல். இது நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட வாங்கி பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது. நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த ஒரு கேப்சூல் சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு விருப்பத்தன்மைன்றது கணக்கு வழக்கலாமல் வரும். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன பார்த்திங்கன்னா, இந்த மாத்திரை ஒரு 10 மணி நேரத்துக்கு நம்ம உடம்புல ரியாக்ட் ஆகிறதுனால நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும். விருப்பத்தன்மை கூடிய நல்ல ஒரு டைமிங் கொடுக்குங்க. சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து தடுத்து நிறுத்தும். சுத்தமாக உணர்வுகள் இல்லை, உணர்ச்சிகள் இல்லை, அந்த பெண்ணினுடைய சிந்தனையே வரலைன்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தக்கூடிய முதல் நாளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு எரெக்ஷனும் கொடுக்கும். அதேமாரி நல்ல ஒரு காம உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துனே சொல்லலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி அனுப்பி தரேன்.